உறுதிப்படுத்துறோம். ஆண்டவரே நீங்க ஒரு டாபிக் ஒன்று எடுத்தது இந்த ஜனங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்களா, எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு எடுத்து ஃபர்ஸ்ட் எத்தனைங்க பார்க்குறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கு உங்ககிட்ட வீட்டை குறித்து தான் பேச போகிறோம். எதை குறித்து பேச போகிறோம் உங்ககிட்ட? வீடுனா என்னதுங்க? சிரிக்கிறீங்க. வீடுன்னு கேட்டால் சிரிப்பு வச்சுக்கோங்க. வீடுனா குடும்பம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வீடு என்னங்க? வீடுன்னா ஒரு ஆட்கள் இருக்கிற இடம். வீடுனா பாதுகாப்பு. வீடுனா பராமரிப்பு. வீடுன்னு சொன்னா நம்ம நிம்மதியாக போய் உட்கார இடம். இப்போ இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு வரல, கொஞ்சம் தூரம் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு என் மனசு வரும் ஒன்று, எப்படா வீடு போய் சேர போகிறோம். எப்படி இருக்காமவே இல்லையா? அப்பாடா இந்த இடம் எனக்கு செட் ஆகலை, எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு நம்ம பல இடங்களுக்கு போகும்பொழுது எனக்கு இந்த இடம் பிடிக்கல, எனக்கு அந்த டிராவல் பிடிக்கல, இந்த ஃபுட்டு பிடிக்கல, இந்த தண்ணி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்போம் மனசுல? எப்பா எங்கள் வீட்டில் போய் ஒரு கஞ்சி குடிச்சா கூட அது எங்கள் வீட்டில் போய் குடிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஆமாம் தானே? வீடுங்கிறது அப்படிப்பட்டதில்ல. அந்த வீடு தான் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறீங்கன்றதை பார்த்துக்கணும். இன்னைக்கு பலதரப்பட்ட வீடுகள் இருக்குது. வீடுகள் வகைகள்லாம் இருக்குது. என்னென்ன வீடுலாம் இருக்குதுங்க? கல் வீடு இருக்குது, ஓட்டு வீடு இருக்குது, இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்ட வீடு இருக்குது, டிசைன் பண்ண வீடு இருக்குது, கூரை வீடு இருக்குது, சூப்பராக வீடே இல்லாமல் டென்ட் போட்ட வீடு இருக்குது, அப்புறம் பேனர் கட்டின வீடுங்க இருக்குது. எல்லாமே வீடு தான். அது நம்ம பார்க்குற விதங்கள்ல இருக்குது. ஆமா தானே? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் இதுதான். இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை சொல்றேன். படிங்க. 2 சாமுவேல் எடுத்துக்கங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சுக்கங்க. எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ஓகே இளைப்பாற பண்ணினேன். ஆமென். இப்போதும் கர்த்தர், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இப்போதும் யாருக்கு வீட்டை கட்ட போறாரு? யாருக்கு வீட்டை கட்ட போறாரு? அந்த வசனத்தை நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்ல நினைச்சனோ அதெல்லாம் உங்க சர்ச்சில் ஆல்ரெடி இப்போ பாஸ்டர் வச்சுருக்காரு. பைபிள் வாசிப்பது எப்படி அப்படிலாம் கேட்டிருக்கிறாரு. இங்க உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார். வேதத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்குற வசனம் எல்லாம் எத்தனையோ பேருடைய சாக்ரிஃபைஸ்ல, எத்தனையோ பேருடைய கஷ்டத்துல தான் இன்னைக்கு கையில ரொம்ப ஈஸியா பைபிள் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த பைபிள் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நீங்க படிக்கிறீங்க. அந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வீடு, அதுதான் நான் சொல்றேன். ஒருவேளை உண்மையாகவே உங்களுக்கு வீடு இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு வாடகை வீடு தாங்க இருக்கு, நான் அவங்க கூட தங்கியிருக்கேன், இவங்க கூட தங்கி இருக்குன்னா கூட உங்களுக்கு நிச்சயமாகவே தேவன் வீட்டை அருளி செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படி ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா அது அப்படிதான் ஆகும். மரியாள் கூட தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கும் போது மரியாள் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தேவதூதன் கிட்ட, இது எப்படி ஆகும்? அது அப்படிதான் ஆகும். எப்படி ஆகும்னா, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார்னு சொன்னா அது அப்படியே ஆகும். எப்படி ஆகும் என்றால் நீங்கள் நினைப்பது போலவே ஆகும். அதை விட இன்னும் பெட்டரா கூட ஆகும். நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்ய வல்லவராகி அவருக்கு இருக்குது. நீங்க நினைக்கிறதுமோ ஜஸ்ட் இப்படிதான் இருக்கும். எனக்கு என்னமோ இப்போ ஒரு காஃபி கொடுங்க, கொஞ்சம் பேசி முடிச்ச பிறகு நான் சொல்வேன், ஆண்டவர் ஹார்லிக்ஸே கொடுப்பாரு. அதுதான் நம்ம தேவன், நம்ம நினைக்கிற நினைவுகள். உன் நினைவுகள் மறுபடியும் சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தைகள் கிரியை செய்தது சொன்னா கொஞ்சம் கூட வெட்கப்படாம அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அல்லேலூயா ஆமே நீங்க எனக்காகவோ இந்த சபைக்காகவோ பாஸ்டர் பார்க்கறதுக்காக யாருக்கோ சொல்லாதீங்க. ஆமேன் என்கிற தேவன் நீங்க இருக்கிற அவரை மகிமைப்படுத்தும்படி சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆமேனும் ஆண்டவரை அழைப்பதற்கு தான் அர்த்தம். ஆண்டவருடைய பேர் வந்து ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் வந்து ஆமேன் என்பவர் தான். அதனால நீங்க எப்பெல்லாம் ஆமேன் சொல்லமா இருக்கிறமா இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னால் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுலயே இந்த அதிகாரம் 2 சாமுவேல் எடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவீது. அந்த வசனத்துல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சத்துருக்களின் கைக்கு எல்லாத்தையும் நீங்களாக்கி தாவீது என்ற ஒரு நபர் எல்லா பாடுகளையும் அனுபவிச்சுட்டு
எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு நிம்மதியா வந்து உட்கார்ற டைம்ல தான் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஒருவேளை தாவீது 17 வயசு 18 வயசுல கோலியாத்தை வின் பண்ணும்போது நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறான். நீங்க அந்த வசனங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ரிலாக்ஸ்டா இருக்கிற டைம்ல சொல்றாரு, சத்துருக்கள்லாம் இலை பாரிட்டாங்க, ஆனா நான் இப்ப உனக்கு என்ன பண்ண போறேன்? உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறாரு. இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே தேவன் ஒரு வீட்டை கட்டி கொடுக்க போறாரு. ஆனா அந்த வீட்டை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்கன்றதான் முக்கியம். இன்றைக்கு பலருடைய வீடுகள்ல பல விஷயங்கள் இருக்குது. ஆமாவா இல்லையா? இங்க நம்ம எப்படி என்ன கூட தான் என்ன எடுத்துக்கிறது? நான் இங்க வீட்டை இப்படி பயங்கரமா இருக்கும். ஒயிட் ட்ரெஸ்லாம் வேற போட்டுருக்கேன். பெரும்பாலும் நான் ஒயிட் ட்ரெஸ் வேற போட மாட்டேன். இன்னைக்குதான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கேன். ஸோ ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா நிக்கிறேன் நான். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் பாஸ்ட் மாமா தான் இருப்பாங்க. செம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. என்ன பண்ணுறது திட்டுவாங்க, எங்கேயாவது ஒயிட் அண்ட் ஒயிட்டை போடுறியா நீ அப்படின்ட்டு. நான் சிரிச்சுட்டே விட்டுருவேன். ஒயிட்டெல்லாம் போட்டு இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் முடிச்சுக்காங்க, ரொம்ப பயங்கரம், ரொம்ப பரிசுத்த அப்படின்னு நம்பிடுறாங்க. என்னை பார்த்து அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். பாஸ்ட் அழகான வசனம் படித்தாங்க 139. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு. முகத்தெல்லாம் கடவுள் பார்க்கவே மாட்டார். மனுஷன் தானத்தை செய்வான். முகத்தை பார்த்தா ஒருவேளை ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி தாட்டில் கூட இருக்கலாம். முடியும் போது வேற ஒரு எண்ணங்களில் கூட இருக்கலாம். மனுஷ எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தேவன் ஒரு தடவை பார்த்தாலும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண, இந்த பிரதர் இப்படிதான், இந்த சிஸ்டர் இப்படிதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடுங்கிறது நம்ம யாருங்கிறது காட்டும் இடம். ஆமா தானே? இப்போ இப்படி இருக்கிறவங்க அக்காங்கெல்லாம் வீட்டுக்கு போனால் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்லாம் மாற்றுவாங்க. நேஷனல் ட்ரெஸ், இந்தியன் நேஷனல் ட்ரெஸ், அங்கீகரிக்கப்படாத ஒரு உடை. வீட்டுக்கு போனோன்னு மாறுவாங்க. எடுத்து கட்டுறா, அதை தூக்கி கட்டுறா, வேலையை செய்யறா அப்படின்னு ரெடி ஆயிடுவாங்க. அக்கா மாதிரி என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு போறோனையும் அவங்க ரியல் அப்படி வரும். ஃபர்ஸ்ட் ரியல் வரும். மாத்து ட்ரெஸ்ஸை அண்ணன்களுக்கெல்லாம் ஒரு ரியல் வரும். அவங்க என்னென்னலாம் விரும்புகிறாங்களோ மாறுவாங்க. வீட்டுக்கு போகணும், ட்ரெஸ்ஸு மாறும். வீட்டுக்கு போனோடனே சோதர சிஸ்டர், சோதர நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லா இருக்கு. பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. இதே டூர் வீட்டுக்கு வருமா நம்ம எல்லாருக்கும்? ஏய் சீ வா இங்க வா. ஆமாவா இல்லையா? தவறெல்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த வீட்டில் நம்ம யார் ரியலா அப்படிங்கிறத நம்ம காட்டுக்கிற ஒரு இடம். ஆமா தானே? சமைச்சு சாப்பிட்டீங்களா? இல்லை பாஸ் நான் கொஞ்சம் நேரம் கூட சாப்பிட்டோம். ஆனால் வீட்டில் அண்ணன்மாருக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணிட்டேன் நீ? என்ன உனக்கு அப்படி உனக்கு அப்படின்னா உனக்கு பேச்சு சீக்கிரம் வர வேண்டியதானே? அது வீட்டில் நம்ம யார் அப்படின்றது காட்டுகிறோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வீட்டை பற்றி நான் பேசப்படலாம். பார்த்துக்கிறேன். அந்த வீடு எப்பவுமே எப்படி இருக்கணும், வீடுங்கிறது உண்மையாக எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் நீ எந்த வீட்டில் இருக்க போறீங்கிறத நீ முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களை ரியல் தெரியும். ஸோ வீடு என்பது நம்முடைய உண்மைத்தன்மையை காட்டுகிற ஒரு இடம். அப்போ நம்ம டெய்லி நம்ம உண்மைத்தன்மையை காட்டுகிற ஒரு இடத்துல, டெய்லி நம்ம தூங்குற இடத்துல, டெய்லி நம்ம பேசுகிற இடத்துல, டெய்லி நம்ம சமைக்கிற இடத்துல, டெய்லி நம்ம படிக்கிற இடத்துல நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் போட்டிருக்கோம், மத்தேயு 21:13. பாருங்களேன், மத்தேயு நீங்க பாஸ்டர் சொல்லும் போது வேக வேகமா எடுத்து படிச்சீங்க, நான் சொல்லும் போது படிக்கவே மாட்டேங்கிறீங்க. மத்தேயு 21:13. நல்லா இப்போ ஒரு தடவை எல்லாம் சொல்லிக்க பார்க்கலாம். உங்களை இதயத்துல கையை வச்சு என்னுடைய வீடு இன்னொரு தடவை படிங்க பிரதர். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை ஓகே. ஆக்சுவலா வசனத்தை சொன்னது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்குது. இப்ப நீங்க மாத்திக்கங்க, உங்க வீடு இப்ப எப்படி இருக்குது? உங்க வீடு எப்படி இருக்குது? நீங்க சொல்லுங்க உண்மையா, உங்க வீடு எப்படி இருக்குது? உண்மையா சொல்லுங்க உங்க வீடு. ஒரே நிமிஷம் மனசுல கண்ண மூடிட்டு வாயில என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்குதுன்னு சொல்லிடுங்க. ஆனா மனசுல உங்க வீடு எப்படி இருக்குதுன்னு யோசிச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பாருங்க. நம்முடைய வீடு ஜெப வீடா இருந்தாதான் தேவன் அந்த வீட்டுக்குள்ள தங்குவார். இது ஆலயம். நீங்க ஜெபித்தாலும் ஜெபிக்காம போனாலும் சரி, இந்த இடத்துல ஆண்டவர் நின்றுட்டே இருப்பாரு. நீங்க வசனத்தை கேட்டாலும் கேட்காம போனாலும் ஆண்டவரோட சமூகம் இங்க இருக்கும். நீங்க மனசு நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் ஆண்டவங்க நின்று கொண்டு இருப்பாரு. இந்த இடத்துல எல்லா ஏஞ்சல்ஸும் அசம்பிள்டு. நீங்க நம்புறீங்களே எனக்கு தெரியும். நீங்க நம்பலன்னா யாராவது பிசாசு பிடிச்சாலும் இங்க கொண்டு வா, அது சொல்லும் இங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. உங்க கண்களுக்கு தெரியலன்னா பேய்கள் கண்களுக்கு தெரியும். இந்த இடத்துல யார் இருக்கிறா? நம்மை சுற்றிலும் சூழ தேவனுடைய சேனை அக்கினி நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அக்கினி சம்பத்துல நிக்கிற நம்ம தான் ரொம்ப அசால்ட்டா நிக்கிறோம். இந்த இடத்துல யார் பார்க்க போறா?
பாஸ்டரை பார்க்குறாரு, பேசுறவங்களா பார்க்க போறாங்க, எப்படி வேணா இருக்கிறன்ட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வீடு ஜெப வீடா இல்லாததுனாலதான் கல்லர் குகையாக நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது உங்களால ஏதாச்சும் பேச முடியுமா? பாட்டு பாடும் போது ஏதாச்சும் திட்ட முடியுமா? இன்றைக்கு ஜெபிக்கிற வீடாக இல்லாமல் சபிக்கிற வீடாக பலருடைய வீடுகள் மாறி இருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசுகிற வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிற வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், அந்த வீட்டுல நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஜெபம் என்பது நான் காலையில எழுந்து ஜெபிக்கிறேனே, நான் மதியானம் எழுந்து ஜெபிக்கிறேன்ல, ஜெபத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வீடாய் அது இருந்ததுன்னு சொன்னா அந்த வீட்டுல இருந்து வருகிற எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், காலையில தூங்கி எழுந்தோன்னு நான் ஜெபத்தோட தான் எழுந்துப்பேன். சந்தோஷம். கிறிஸ்தவராக பிறந்த நீங்க அதை செய்யலாம், அதோடய ஒரு வெட்கக்கேடு எதுவுமே இல்லை. பெருமையா சொல்லிக்காதீங்க நான் காலையில எழுந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு. தயவுசெய்து பெருமையாலும் சொல்லாதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியம். அது உங்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஒரு நாளுக்கான ஒரு விட்டமின் டேப்லெட். அது நீங்க காலையில எழுந்து ஜெபிச்சுட்டு தான் போகணும். நைட்டு தூங்கும் போது ஜெபிச்சுட்டு தான் நீங்க தூங்கணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இன்னொரு சபை சென்னையில போரூர்ல பேசிட்டு அப்படிதான் சொன்னேன். எல்லா இடங்கள்லயும் சொல்லுவேன், காலையில எழுந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் நீங்க எழுந்துக்கிறீங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்றதுக்கு எழுந்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தை சண்டை போடுறதுக்கு, இந்த உலகத்தை நீங்க மேற்கொள்வதற்கு முதல்ல காலையில் எழுந்திருக்கணும். பாஸ்டர் சொல்லிட்டே இருந்தாரு, 365 நாள், இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 355 நாள் நம்ம நடந்து வந்திருக்கோம். இன்னும் 10 நாள்ல ஹாப்பி நியூ இயர்னு செலிப்ரேட் பண்ண போறோம். இத்தனை நாட்களும் தேவன் நமக்கு ஜீவன் கொடுத்ததற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். காலையில் எழுந்ததும் we have to say thank God. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஏன்னா எனக்குன்னு ஒரு அலாரத்தை எழுப்பி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அதுதான் அம்மா எழுப்பினாலும் அப்பா எழுப்பினாலும் நமக்கு உயிருக்குள்ளேருந்து தேவன் தட்டி எழுப்பணும். அப்பதான் எழுந்துக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. இது எங்க போன நான் சொல்றேன், அவருடைய கிருபை இருந்தா மட்டும்தான். அதிகாலையிலே உங்களுடைய கிருபை விளங்க பண்ணும். என்ன அர்த்தம்? அதிகாலையில உடைய கிருபைனா உயிரோட எழுந்து வச்சுக்கங்க ஆண்டவரே. அதுதான். நீங்க இன்னைக்கு எத்தனை பேர் உயிரோட எழுந்தீங்க? பயமா இருக்கு, கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் உயிரோட எழுப்பி வச்சிருக்கிறாரு, சிரிக்க வச்சிருக்கிறாரு, மற்றவங்களை பட்டு திட்டவாக வச்சிருக்கிறாரு. அதுக்காவது இன்னைக்கு உயிரோட இருக்கிறன்றதே பெரிய விஷயங்க. இந்த நாளை ஃபைட் பண்றதுக்கு தயாராகுவதற்கு நமக்கு ஜீவனை கொடுத்து எழுப்பிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, மகிமை சதா காலம் உண்டாவதாக. மாம்சமான யாவரும் கர்த்தரை துதிப்பார்களா? மௌனத்திலிருந்து ஒரு குழியிலிருந்து நம்ம துதிக்க முடியாது. ஸோ நம்மளாம் உயிரோடு இருக்கோம். ஹல்லேலூயா, கர்த்தரை துதிப்போமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆண்டவரை துதிக்கிறது நன்மை செய்ய நினைக்கும் போது துதிக்க ஆரம்பிச்சிடணும். உயிர் கொடுத்தாருல, கொடுத்தாரு தானே? உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை நீங்க சூப்பரான வீடா மாத்துறதா, சிம்பிளான வீடா மாத்துறதா, மோசமான வீடா மாத்துறதான்ட்டு இன்றைக்கு உயிரை கொடுத்தார். நாளைக்கு உயிரை கொடுப்பாருன்னு நம்பிக்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நடத்தியவர் இனியும் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து உங்க வீட்டை ஜெப வீடாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்க வீடு எப்படி மாற்றிக்கொள்ளுங்க? மத்தேயு 21:13 மறந்துடாதீங்க. இனிமே உங்க வீடு எப்படி இருக்கணும்? இந்த ஒரு 10 நாள் பிரேக் எடுத்துக்கங்க, டைம் எடுத்துக்கங்க. 2026 வரும்பொழுது கர்த்தர் எந்த நோக்கமும் இல்லாமல் யாரையும் எங்கே அழைப்பது இல்லை. எந்த சர்ச் இது எப்படி இருக்கோ, இந்த சர்ச்சு வில்லேஜ் பக்கம் வர எனக்கு எதுவுமே தெரியாது. பாஸ்டர் எப்படி இருப்பார், என்னை அழகாக வெல்கம் பண்ணுவாங்களா? இந்த ஜனங்க எப்படி இருப்பாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. ஜெபித்து மட்டும் நான் வருவேன். இந்த கால்
உங்களுடைய விருப்பம் எல்லாமே எங்கேயும் டச் பண்ண விடாதீங்க. அதுக்கு நான் எங்கள் சர்ச்சிலேயே ஜாலியாக எல்லாரோட ஜாலியாக பேசிட்டு எங்களுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருப்பேன். ஆண்டவரே, தேவையில்லாத இடங்களுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதம் எனக்கு இல்லை என்றால் அங்கே கொண்டு போகாதீர்கள். இதுதான் எனக்கு ஜெபம். நான் போகிற இடத்திற்கு எனக்கும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், பார்க்கிற ஆட்களுக்கும் வார்த்தைகளை கேட்கிறவருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு என்று சொன்னா என்ன கூட்டு போங்க. இதுதான் எப்பவுமே எங்களுடைய ஜெபமாக இருக்க. ஊழியத்துக்கு நாங்கள் போகும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீர்கள், ஆண்டவர் மகிமைப்பட்டுக் கொள்கிறார். இன்றையிலிருந்து உங்க வீட்டை ஜெப வீடா மாற்றிக்கொள்வதற்கு என்னெல்லாம் உங்களால செய்ய முடியுமோ ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே அறிவு கொடுத்திருக்காரு இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இந்த இடத்துக்கு நம்ம வரணும், இந்த இடத்துக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த இடத்துக்கு இப்படிதான் உட்காரணும், இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு ஒரு பொது அறிவு கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரியான அறிவு சகல ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆவியானவருடைய வழி நடத்தலின்படி உங்களுடைய வீடு ஒருவேளை வேற மாதிரி வீடா இருந்தா ஜெப வீடாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வீடு இருக்குது. எந்த வீடுங்க? ரெண்டாவது ஒரு வீடு இருக்குது. யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு எப்படி இருக்குதா? செகண்ட் இருக்க வீடு எப்படி இருக்கா? தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வீடு ஃபுல்லா ஒரே சென்ட் ஸ்மெல்லுங்க. ஒரு சில வீட்டுக்குள்ள போகவே முடியாது. எப்படி இருக்கும்? என்ன வீட்டில் குழம்பு செஞ்சுருக்காங்கன்றது ஊருக்கே தெரியும். கறி குழம்பு கோழி அடித்து செஞ்சாலும் தெரியும், இல்லைன்னா மட்டன் செஞ்சாலும் ஊருக்கே தெரியும். ஒரு சிலர் சமைக்கிறது தெரியாமல் மூடி வச்சு சமைப்பாங்க, யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி செஞ்சாங்க, பாஸ்டர் வேறு சொல்லி கிறிஸ்மஸ்க்கு நான் வந்துடுறேன் பாஸ்டர், பிரியாணி வேறு போடுவாரு நினைக்கிறேன். அந்த வீடு எப்படி இருக்குன்னா, மரியாள் யாருக்கு பூசினாலாம் தைலத்தை? இயேசுடைய பாதத்தில் தைலத்தை பூசினாலாம். பாதம் கூட ஸ்மெல் வருதா சொல்லுங்க? எது ஸ்மெல் வருதாங்க? அந்த வீடு முழுவதுமாக வாசனை வீசுகிற பரிமள தைலம் வீசுகிற வாசனை. நம்ம உன்னத பாட்டுல 4 படிக்காதீங்க, 4:10 பார்த்தீங்கன்னா, கந்தவர்க்கத்தை பார்க்கிலும் உங்களுடைய பரிமள தைலம் வாசனை அதிகம், நேசம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருக்க ஒரு பாட்டு. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கந்தவர்க்கமும் ஒரு பெர்ஃப்யூம் தான், பரிமள தைலமும் ஒரு பெர்ஃப்யூம் தான். ஆனா கந்தவர்க்கம் என்பது சில நேரங்களில் வேறு இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இறந்தவர்கள் இடத்துல யூஸ் பண்றது. பரிமள தைலம் தான் உயிரோடு இருக்கிற இடத்துல பூசுவாங்க. ஆண்டவருக்கு அந்த மரியாள் என்ற ஒரு நபர் உங்களுக்கு தெரியும். சகல விதமான பாவங்கள், நீங்க சொல்ற பாவங்கள், ஆண்டவருக்கு நீங்க சொல்ற பாவங்களை மற்றவங்க குத்தி காட்டுற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆண்டவருக்கு பாவம் என்ன தெரியுமாங்க? பாவம் என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட்? பாவம் என்ன சொல்லுங்க? ஒவ்வொருத்தரும் பாவத்துக்கும் ஒவ்வொரு வரையறை, டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. பாவம்னா என்ன? பாப்பா சூப்பரா பாட் பண்ணல. பாவம் என்னடா? பாப்பாவை கேட்டா ஏன் நீங்க சொல்றீங்க? பாப்பா சொல்லுடா, பாவம் என்னடா? பாவனா அந்த பிள்ளைக்கு உண்மையாலே தெரியாது. பாவனா தப்புனா என்னடா? தப்புனா பாவம். பாத்தீங்களா? பாவம்னா அது தெரியல, தப்புனா பாவம். தப்புனா என்ன அப்ப நான் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்றது ஆக்சுவலா கரெக்ட் தான். என்னங்க பாவம்? பெரியவங்களை கேட்டால் நீங்கள் அந்த பாவத்துக்கு பல டெஃபினேஷன் சொல்லித்தரேன். சரி, நீங்கள் சொல்லுங்க. யூ ஆர் ஃப்ரீ டு ஆன்சர். பாவம் நான் சொல்லுங்க பார்க்கலாம். தயவுசெய்து சொல்லுங்க ப்ளீஸ். என்னங்க? மற்றவங்களை ஏளனம் பேசுறது பாவம். அப்புறம் சூப்பருங்க. அடுத்ததுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாது பாவம். அப்புறம் வேற சும்மாவே உட்கார்ந்தாலே பாவம். செம்ம. அப்புறம் வேற எங்க பாவத்துக்கு சொல்லுங்க? கோபப்படுறது பாவம். அப்புறம் பொய் சொல்றது பாவம். அப்புறமா திருடுறது பாவம். ஒரு பொருளை திருடுறது பாவம். அப்புறம் பரவாயில்ல, ஃபயர் அவருக்கு இப்ப அப்புறம் பாவம் இது கொள்ளை அடிக்குது பாவம். ஐயோ, பயங்கரமான விஷயங்கள் வருதுங்க. அப்புறம் அவ்வளவுதானே பாவம். இதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுடைய வரையறை. ஆமா தானே? இதெல்லாம் உங்க வரையறை. உண்மைதான். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே பாவம் தான்.
ஜெபம் பண்ணாம இருக்கிறதே பாவம். அது தெரியுமா உங்களுக்கு? நான் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யாம இருந்தாலே பாவம். இதோட ஒரு பெரிய பாவம் இந்த உலகத்துல இருக்குமா? அப்போ நான் எந்த தப்பும் செய்யறது இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க. எப்பெல்லாம் நீங்க ஒழுங்கா ஜெபிக்கலையோ அதுவே பாவம். ஸோ பாவத்திற்கு நீங்கள் வரையறை கொடுப்பாங்க, இந்த உலகம் ஒரு வரையறை கொடுப்போம். திருடுனா மன்னிச்சு விட்டுரும், கொலை பண்ண அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க, மரண தண்டனை கூட கொடுத்துருவாங்க, ஆயுள் தண்டனை கூட கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய சட்டம் வரையறை இருக்குது இல்லையா? தேவனுக்கு முன்பாக எல்லாமே சமம்தான். தேவனுக்கு முன்பாக சின்ன தவறு, அவருக்கு விரோதமாக நீ செயல்படுகிற காரியங்கள் பாவமே. அவருக்கு பிரியம் இல்லாமல் நீ செய்யற எல்லா காரியங்களும் பாவம். அப்போ அவருக்கு பிரியம் இல்லாத என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அவருக்கு பிரியமா இருக்கிற காரியங்கள் நீ செஞ்சுட்டு பிரியம் இல்லாமல் செய்யற காரியங்கள்லாம் பாவம் தான். இங்க இருக்க இந்த பொண்ணு நிறைய தப்பு பண்ணிட்டான். அது நிறைய தப்பு பண்ணதுனால உடனே எல்லாம் நினைச்சிட்டாங்க, எவ்வளோ பெரிய பாவி. நமக்கு இந்த உலகத்துல பெரிய பாவம் என்ன? மற்றவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுது. ஆண்டவருக்கு முறுமுறுக்கிறது பிடிக்காது, மற்றவங்களை பத்தி குறை சொல்றது பிடிக்காது, மற்றவங்களை பத்தி பேசுறது பிடிக்காது. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். உன் நினைவுகளை தூரத்துல இருந்து அறிவார். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உன் கர்ப்பத்தில் கரு உருவேற்படும் நாள் முதற்கொண்டு உன் அறிஞ்சவருக்கு நீ நல்லா ட்ரெஸ் போட்டு நீ பிளான் பண்ணதுல அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? பிறக்க போகிற குழந்தை ஆம்பளையா பொங்கல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தான் செட் பண்ணி அனுப்புவார். அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு எல்லாருக்குமே தெரியுது. எல்லாம் மனசு நான் மட்டும் தான் உலகத்தில் பர்ஃபெக்ட்டு. அந்த பொண்ணை கார்னர் பண்ணுற நேரத்தில் இன்றைக்கு பல நேரங்கள் இந்த உலகம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை கார்னர் பண்ணும். நம்ம தப்பு சொல்லும், நம்மளை குறை சொல்லும், நம்மளை பற்றி தப்பு தப்பாக மற்றவங்கிட்ட பேசுவாங்க. எல்லாம் இதை பற்றி தெரியாது, அவங்கள பற்றி தெரியாது, அதை பற்றி இப்படிலாம் பேசுவாங்க. அந்த நேரங்கள்லாம் அதெல்லாம் காது கேட்காம எனக்கு தேர வேண்டியது ஒன்று, தேவையானது ஒன்று, இயேசுவின் பாதை எங்கே இருக்கு? நேராக போறா கரெக்டாக அந்தந்த பாதத்தெல்லாம் முடிக்கல, அந்த கால் இந்த காலெல்லாம் முடிக்கல, ஒரே கால் என் இயேசுவின் பாதம் இருக்கிறா. அவகிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறான். வெரி காஸ்ட்லி பர்ஃப்யூம் இந்த வேர்ல்டு அவ உடைச்சது. நேரம் எடுத்து உடைக்கிறான். இதை தவிர என் வாழ்க்கையில் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, என் ஜீவனையும் இந்த பணத்தையும் தவிரன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா அந்த இடம், அந்த வீடு முழுவதுமாய் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க பாவத்துக்கு மனம் திரும்பிய போது அவ மட்டும் இல்லாமல் அவ சுற்றி இந்த இடம் முழுவதுமாக வாசனையாக மாறியது. இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு முக்கியமாக தேவனுடைய பாதத்துல பிரியமாக நீ வரும் பொழுது நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்த இடமும் உங்களுடைய வீடும் பரிமள தைலத்தினால் வாசனை வீசுகிற வீடாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வீட்டுல தீய எண்ணங்கள் இருக்காது, அந்த வீட்டுல தீய வாசனை இருக்காது, தீய சக்திகள் போக முடியாது. கிறிஸ்து இயேசுவின் அறிவை அறிகிற வாசனையை அறிந்து கொள்ளுங்கள் வசனம் இருக்கு. கொரிந்தியர்ல பார்த்தீங்கன்னா உங்க வீடு ஆண்டவரை பற்றியதான வாசனையை செல்லுகிற வீடாக இருக்கும், ஜெப வீடாக இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உங்க வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய வாசனையை வீசுகிற எப்படி அப்படி கிராஸ் பண்ணாலே எப்பா இந்த இடங்கள்ல இப்போ எங்கள் சர்ச் கூட இருக்கும், எங்கள் சர்ச் பில்டிங் இருக்கும், மேலே சிலுவை போட்டு வரைஞ்சிருப்போம். அந்த சிலுவை இருக்கும் இல்லையா, அந்த மரம் அது மட்டும் போட்டுருப்போம். அப்படி எங்களுக்கு மெயின் ரோட்ல இருக்கும். நாங்கள் சில இடத்துல வெளியில் எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்தா நல்லா தெரியும், ரோடு தெரியும். சில இடத்துல காற்றுலாம் வெளியில் உட்காந்துருக்கும் போது எத்தனை பேர் கிராஸ் பண்ணுவாங்க? ஒரு 10 பேர் கிராஸ் பண்ணாங்க, குறைஞ்சபட்சமா ஒரு 6 பேராது அப்படி பட்டு போவாங்க. கிறிஸ்டியன் பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுவாங்க? கர்த்தரை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே அந்த வாசனை வீசிடுவாங்க. அதுதான் உண்மை. அந்த படத்தை பார்க்குறாங்களா இல்லையா, அப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு வாசனை, அப்போதான் மேலே பார்ப்பாங்க. இதை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஆலயம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வீடு அங்கே போட்டிருக்க இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு இந்த ஸ்தலம், இந்த வீடு என் கண்களும் என் என்னாலும் தெரிந்தவைகள். எங்கள் சர்ச்சில் எங்கள் அப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே 4:7-14 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என் கண்களும் என் செவிகளும் என்னாலும் திறந்து இருக்கும். கர்த்தருக்காக நீங்க என்னைக்குமே அவர் பாதத்தை போய் உட்கார்றீங்களோ, அவர்கிட்ட பாதம் என்ன இருக்கும்? ஒருத்தங்க பாதத்தை போய் தொட்டு வேலை செய்யறவங்க என்ன இருக்கும்? இப்போ பெரியவங்கலாம் இந்து பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு நல்ல நாளுக்கு என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்க காலில் போய் விழுவாங்க. எதுக்காக? அந்த பாதம் வந்து போய் தொடுதுங்கிறது கம்ப்ளீட் சப்மிஷன் டு சம்ஒன். நம்ம முற்றிலுமாய் கிறிஸ்மஸ் ஆகல சாஸ்தாங்கம் செய்யவாய், சாஸ்தாங்கமாய் விழுந்தாங்க சாஸ்திரிகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு பாதத்தை பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. காலில் வந்து மன்னிப்பு கேட்கறோம், நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஷாக் ஆயிடும் இல்லையா? மனுஷங்களே ஷாக் ஆனா தேவன் எப்படி ஆயிடுவாரு? ஐயோ என் பிள்ளை என் பாதத்தை பிடிச்சிச்சையா, இனிமேல் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிட்டா போ, ஃப்ரீ யூ ஆர்.
ஃப்ரீ. அவ்வளவுதான். எவன் உன்னை சொல்றான் நான் பாத்துக்கிறேன் நீ போ. யார் என்ன பண்ணா? நம்ம ஏதோ மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், ரோட்ல மாட்டிட்டு உங்க அப்பா அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதே அப்பா அம்மா நட்டுறது சரிப்போ இனிமே நான் பண்ணாத நான் பார்த்துக்கிறப்பா எவன் வந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும்? போடா எங்க அப்பா எங்க அம்மாவே என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய பரம தகப்பனவங்களை பார்த்து சொல்றாரு, நான் பார்த்துக்கிறப்போ உன் வாழ்க்கை ஃப்ரீயா இருக்கும், உங்க வீட்டுக்கு சூப்பரா இருக்கும், கர்த்தருடைய வாசனை வீசும், என்னுடைய வாசனை எங்க வீசும். ஏன்னு சொன்னா உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், நீ பண்ண தப்ப நான் மன்னிச்சுட்டேன், நீ எனக்கு விரோதமா நினைச்ச நினைப்புகளை மன்னிச்சுட்டேன், மற்றவங்களுக்கு தப்பா செய்ய நினைச்சதை நான் மன்னிச்சுட்டேன், உன்னை பத்தி நீ தப்பான முடிவு எடுத்து தெரியுமா அதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், இனி நீ பாவம் செய்ய, இனி என்ன செய்யாத, செஞ்ச தப்ப திருப்பி என்ன செய்யாத. மன்னிப்பு கொடுத்துட்டாரா இல்லையா சொல்லுங்க? ஆமாவா இல்லையா? இப்போ உங்க மேல பாவம்ங்கிற வாசனை வருதா, மன்னிப்புங்கிற வாசனை வருதா? அந்த வாசனை தான் எல்லாருக்குமே தெரியும். முன்னாடிலாம் ஒரு மாதிரி இருந்தாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, ரொம்ப மோசமான வாழ்க்கையில இருந்தாங்க, இனி நான் எப்படி இருக்கேன், செம்மையா இருக்கேன். எத்தனையோ பேர் மற்றவங்களை சொல்லி நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுல ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ பார்த்தா பைபிள் கைமா சுத்திட்டு இருக்கிறாங்க, சம்மங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி நம்மும் மற்றவர்கள் பேசுகிற வாசனை நாம் வீசுவோம். எப்பனா கர்த்தருடைய பாதத்துல வந்து உடைக்கும் பொழுது, நம்முடைய இல்லத்தை உடைக்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளை உடைக்கும் பொழுது, நம்ம கிட்ட இருக்க எல்லா கெட்ட விஷயங்களும் போட்டு உடைக்கும் பொழுது, உன்னில் இருக்க கெட்ட விஷயங்களை வாங்கி கொண்டு நல்ல வாசனை உங்கள் மேல் வீசுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வீடு இனிமே வாசனை பரிமள தைலம் வீசுகிற வீடாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சபை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை இனி நற்கந்தமாய் தான் விளங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு நீங்களும் பங்குள்ளவர்களா இருந்தா உங்க வீடும் சேர்ந்து வாசனை வீசும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க செய்கிற எல்லா விஷயங்களும் ஒரு நாள் வீண் போகாது. பாஸ்டர் மறந்துடலாம், கூட இருந்தவங்க கூட மறந்துடலாம், மேல இருக்குன்னா செய்வாரு. பாஸ்டர் லிட்டரலா எடுத்துக்காதீங்க, இந்த பாஸ்டர் நினைச்சுக்காதீங்க. இந்த உலகத்துல நம்ம யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க. நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். இல்லைங்க நான் மறக்கவே மாட்டேன், அப்படி யாராவது நல்லவங்களா இருந்தால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுப்பேன், நான் மறந்துடுவேன். நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து எனக்கு ஏதாச்சும் நீங்கள் இப்போ சாப்பிட கொடுத்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் சூப்பராக கொடுத்தீங்க சிஸ்டர் போயிடுறேன், அடுத்த மாதம் தான் யார் கொடுத்தாங்கன்ற ஞாபகம் கூட எங்களுக்கு இருக்காது. இதுதான் இந்த உலகத்தின் நிலைமை. ஆனால் அவருக்காக ஒரே ஒரு டம்ளர் நீ தண்ணி கொடுத்தா கூட பரலோகத்துல தேவன் அதுக்காக கணக்கு வச்சு அதற்காக நன்மை பாராட்ட கிருபையுள்ளவரா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் வீடு எப்படிப்பட்ட வீடா இருந்ததுங்க? ஜெப வீடு. ஜெப வீடா மாத்திருவீங்களா? ஆமேனா இல்லையா? பாருங்க, நீங்க தான் ஆமேன்னு சொல்லிருக்கீங்க, நான் சொல்ல, நான் உங்களை சொல்ல கூட சொல்ல. மாத்திரீங்களான்னு கேட்டா ஆமேன் வர சொல்லிட்டீங்க, ஆமேன் என்பதற்கிட்டே ஆமேன்னு சொல்லிட்டீங்க. ஆமேனா? ஆமேனா? ஆமேன். ரெண்டாவது வீடு எப்படிங்க? பரிமள தைலம். ஜஸ்ட் வாசனைனா எல்லா வாசனையும் இருக்காங்க, பரிமள தைலம் நல்ல வாசனை. மூன்றாவது ஒரு வீடு இருக்குது பாருங்களேன், அப்போஸ்தலர் 2:2 படிங்க, படிங்க, வேகமா படிங்க, டைம் ஆயிடுச்சு, பாஸ்டருக்கு கொடுத்த டைம் முடிய போய் சீக்கிரம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். அந்த பலத்த காற்று எதை நிரப்பிச்சாங்க? கரெக்டா சொல்லுங்க, எதை நிரப்பிச்சா? எந்த காற்றுங்க? இந்த காத்தா? வளர்ந்துட்டு அந்த காத்தா? என்ன காற்று? தேவனுடைய பரிசுத்த ஆவிங்க. எதனால அந்த இடத்துல காத்து அடிச்சது தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் எங்க இருந்தாலும் ஒன்றாம் வசனம் படிக்க பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் எந்த மனப்பட்டு எதுப்பட்டு ஒருமனப்பட்டு ஓரிடத்தில், அந்த இடம் தான் வீடு, அந்த இடம் தான் வீடு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அப்பொழுது நல்லா கேட்டுக்காங்க, சூப்பர். பெந்தெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது. பெந்தெகோஸ்தே நாள் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். கர்த்தருடைய நாள் வந்தபோது, அப்படி எடுத்துக்க, கர்த்தருடைய நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, எவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு? நீங்கள், நாங்கள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு எங்கே ஜெபிக்கிறோமோ, அது சபையாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்களாக இருக்கட்டும், ரோடாக கூட இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டாக கூட இருக்கட்டும்,
ஒருமனப்பட்டு ஆண்டவருக்காக நீங்கள் ஜெபிக்க நிற்கும் பொழுது, ஒருமனப்பட்டு கர்த்தருக்காக காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு அவருக்காக ஏதாவது நீங்க செய்ய நினைக்கும் பொழுது, அப்பொழுது பலத்த காற்று உங்க இடத்துக்கு வரும். பலத்த காற்று என்பது அக்கினிமயமான நாவுகள், கர்த்தரின் அபிஷேகம். நீ நிறைய பேர் அபிஷேகத்தை நிறைஞ்சீங்க இல்லையா, அந்நிய பாஷெல்லாம் பேசுனீங்க இல்லையா. இன்றைக்கு பலருடைய வீட்டுல ஜெபம் அப்படிங்கிற பேச்சுக்கு இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அசைவாழ்தல் இல்லாம இருக்கும். என்றைக்கு இவங்கெல்லாம் கர்த்தருடைய அந்த வசனம் தொடர்ந்து 3 நாள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அது மூவாக அக்கினிமயமான நாவுகள் இறங்கி அவர்கள் வேறு மனுஷங்க போய் ஆயிருப்பாங்க. சவுல் ராஜா, பழைய ஏற்பாடுல இருக்க சவுல், கர்த்தருடைய ஆவி வந்த போது தீர்க்கதரிசிகள் சொல்லி தீர்க்கதரிசிகள் போல ஒருவரால் வேற்று மனுஷனாய் மாறினாங்க. இன்றைக்கு சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வீடும் ஒருமனப்பட்டு கர்த்தருக்காக நீங்கள் ஜெபித்து கர்த்தருடைய வாசனை வீசுகிற மக்களாய் நீங்கள் எப்பொழுதெல்லாம் மாறுறீங்களோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தலைமையில அக்கினிமயமாய் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவி எனக்கு வரல, எனக்கு வராது போல இருக்குது நினைக்கிறீங்களா? பிதாவானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தம். பணத்துக்காக மட்டும் இல்லைங்க, எந்த விஷயத்துல நீங்க கேட்டாலும், எதுலங்க நீங்க எதை வேணாலும் கேளுங்களேன், அவர் கொடுப்பதற்கு இஸ் ரெடி, எப்பவுமே தயாராக இருக்கிறார். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு ஒருமனப்பட்டாங்கன்னா, ஏதோ ஒன்று நாங்கள் கர்த்தருக்காக செய்யணும். என் வீட்டில் நான் சும்மாவே இருக்கிறேங்க, என் சபையில் நான் சும்மாவே இருக்கிறேங்க, சும்மா வரேன் போறேன், சும்மா பாச சொல்லும் போதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்று கூடுங்க, ஒருமனப்படுங்க, பாஸ் கிட்ட கேளுங்க, பாஸ்டர் அடுத்தது என்ன பண்ணணும், கை காலில் அப்படியே ஃபாஸ்டா இருக்குது, ஊழியத்துக்கு வாஞ்சையா இருக்குது, முட்டை அப்படியே அந்த பக்கம் எகிரி குதிச்சிடும் உங்களுக்கு அப்படிலாம் இருக்குதுன்னும் போது பலத்த காற்றுகள் வரும். கர்த்தருடைய காற்று வந்தாதான் உங்களை கரெக்டா எங்க தூக்கிட்டு போகணுமோ அங்க தூக்கிட்டு போகும். கர்த்தருடைய காற்று வரும். இன்னைக்கு தேவையில்லாத காற்று தேவையில்லாத இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு போயிடும். ஆவியானவரால் நம்மை வழிநடத்த முடியும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் யோசிக்க போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் யோசிக்க போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற வீடாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல வாசனை வீசும். அந்த வாசனை எப்ப வர ஆரம்பிச்சதோ, ஆண்டவருக்கு பிரியமான வாசனை எப்பொழுது உங்க வீட்டுல வர ஆரம்பிக்குதோ அன்றையிலிருந்து ஆண்டவர் அனுப்பும் அற்புத காற்று, ஆண்டவர் அனுப்பும் அபிஷேக காற்று, ஆண்டவர் அனுப்பும் சுகத்தை அளிக்கும் காற்று, ஆண்டவர் அனுப்பும் சமாதானத்தின் காற்று, ஆண்டவர் அனுப்பும் சந்தோஷத்தின் காற்று உங்கள் இல்லங்களையும் உங்கள் சபைகளையும் நிச்சயமாக நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அவர் சொன்னார், சொன்னதுதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு எப்போ ஆண்டவர் சகை கிட்ட சொன்னாரோ அந்த மொமெண்ட்டை மாறிட்டோம் வாழ்க்கை. அந்த நான் தப்பு பண்ணா நான் மன்னிச்சிருங்க. என்ன ஒருத்தகிட்ட ₹1 நேம வாங்கினா 4 தனியா திருப்பி கொடுக்குறான், ₹5 கொடுக்குறேன்றான். ₹1 வாங்கி எத்தனை கொடுக்குறானா? ₹5 கொடுக்குறேன்றான். ஆண்டவருடைய காற்று, ஆண்டவருடைய காற்று வந்துட்டு சொன்னா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சகையு சீக்கிரமா இறங்கி வா. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, சீக்கிரமா இறங்கி வா, நீ ரொம்ப லேட்டு, சீக்கிரமா வா, நீ இன்னும் பின்னாடி தான் இருக்க, குயிக்கா வா, கம் டவுன், தூரத்துல இருக்க, டக்குன்னு வாடா என் பக்கத்துல வா. வந்த உடனே அடுத்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் உன் வீட்டில்
தங்க வேணும். ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது கீழ்ப்படுதல். இன்றைக்கு அவர் உங்க வீட்டில் ஜெபத்தின் ஆவியாக, வாசனை வீசுகிறவராக, பரிசுத்த ஆவியாக வர வேண்டும் சொன்னா உங்க நிலையிலிருந்து நீங்க இறங்கி வரணும். உங்க ஈகோல இருந்து இறங்கி வரணும். உங்க கோபத்துல இருந்து நீங்க இறங்கி வரணும். உங்க பொறாமை என்ன இறங்கி வரணும். உங்க தேவையில்லாத காரியங்கள் இருந்து இறங்கி வரணும். என்றைக்கு நீங்க இறங்கி விட்டு வருகிறீர்களோ, பிடித்து கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு இறங்கி வருகிறீர்களோ, அந்த நாளில் ஆண்டவர் கைப்பிடிச்சுவார். அந்த நாளில் ஆண்டவர் கைப்பிடிச்சுவார். வா போலாம், உனக்கு இந்த இடம் சரியில்லை, என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கர்த்தர் நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருந்தாலே போகும். ஆண்டவர் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். எங்க அப்பா ஒரு கதை சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஒருத்தன் கஷ்டப்பட்டு வீடை கட்டினான். ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் கட்டினா ஒரு ரூம் கட்ட மாட்டேங்க, 10 ரூம் வச்ச வீடு தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு கட்டினானா. அந்த வீடை கட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணி டெடிகேஷன்லாம் பண்ணி ஆண்டவருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாரா? அந்த ஆண்டவருக்கு இன்விடேஷன் கொடுத்தாரா. ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவர். ஆண்டவரும் வந்தாராம். எல்லாம் பார்ட்டிலாம் பண்ணிட்டு வெளில போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே இந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பர், இருக்கிறதே பியூட்டிஃபுல்லான ஒரு ரூம் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன், அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, அங்கே தங்கிக்கங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாராம். ஓகே, அதுக்கப்புறமா நல்ல நிம்மதியாக ஆண்டவரே எங்கள் வீட்டில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாராம். திடீர்னு யாருக்காவது தட்டுற சத்தம் கேட்குதான். சத்தம் கேட்கும்போது என்ன திடீர் சத்தம் கேட்குது, போய் கதவு திறந்தா பேய் நிற்குதான். என்னடா இது பேய் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தள்ளி அந்த கதவு மூடிட்டு வந்துட்டானா. போய் படுத்தானா. அவனுக்கு மண்டன் குழம்புது. ஆண்டவர் தான் நம்ம வீட்டில் இருக்கிற எப்படி உங்களுக்கு பேய் விழுது அப்படின்னு நினச்சிட்டான். போய் படுத்துனா, ஆண்டவரே சோத்துறாண்டவரே கொஞ்சம் காப்பாற்று ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். திருப்பி பயங்கர சத்தமாக வருதான். தட்டுறான். டேய் கரடான சத்தம் வருதா. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்டு, ஐயோ என்னன்னு தெரியல. திருப்பி போய் தந்தானா. திருப்பி அதே பேர் தான் நிற்கிறாங்க. என்னடா என்ன கதவு மூடுறேன்ட்டு திருப்பி ஆண்டவரை சோத்துறோன்ட்டு தள்ளி கதவு மூட்டு திருப்பி அவனுக்கு டவுட் வருதான். என்னடா இது, ஆண்டவரை படுக்க வச்சுட்டு வந்துடுறேன், சாரியமாக கொடுத்துட்டு வந்துருக்கேன், என்ன பிசாசை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்ட்டு வரட்டும். ஆண்டவரை வச்சுக்கிறாங்க. யாரை வச்சுக்கிற? அவருக்கு இருக்குது. இப்போ அடுத்தது பேய் வந்தால் யாருக்கு? ஆண்டவருக்கு இருக்குது. அதே மாதிரி தட்டலாம். அவனுக்கு செம்ம கோவம் வந்துச்சான். இப்போ அவனுக்கு பேய் மேலே கூட கோவம் இல்லை. அவனுக்கு இப்போ யார் மேலே கோவம்? ஆண்டவர் மேலே கோவம். நேராக போனான், கதவு தரலாம். ஆண்டவரே உங்களுக்கு கண்ணுக்கு அது இல்லையா, உங்களுக்கு ஒரு ரூம் வேற கொடுத்துருக்கேன். நான் ஒருத்தன் என்னை வந்து தொல்லை பண்ணுறான், பிசாசு என்னை பயம் காட்டுறான், நீங்கள் போய்ட்டு அமைதியாக பத்துன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், ஆமாப்பா எனக்கு ஒரே ரூம் கொடுத்து பூட்டிட்டு உட்கார வச்சுட்டாங்க, நான் என்னவா பண்ணுறது அப்படின்னு சொன்னான். ஐயோ ஆமாம் ஆண்டவர், இந்த என் வீட்டு மொத்த சாயம் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தானா. கொடுத்துட்டு ஆண்டவருக்கு நிறைய போனான். ஆண்டவர் போய் கதவு தந்தான். உடனே பிசாஸ் காலில் வந்து தப்பான அட்ரஸ் நான் வந்துட்டாங்க, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஓட்டாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எவ்வளோ இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க? சும்மா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொடுக்காதீங்க. உங்க வீட்டு முழுவதுமாக ஆளுகை ரூல் பண்ற மாதிரியான இடத்துக்கு தான் நீங்க தேவனுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு தேவைப்படுற ஊர்காலவெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. ஊர்காலவெல்லாம் வெளியில தான் கொடுக்கணும். ஆண்டவருக்கு தான் ஃபுல் மீல்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய நம்ம வாழ்க்கை நல்ல விஷயம் நடக்காம பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருக்கு ரூம் கொடுத்து வச்சிருக்காதீங்க. உங்க வீட்டை சாவியா ஆண்டவர் கையில இருக்கணும். அப்பதான் அந்த வீடு ஜெப வீடாய் மாறும். அப்பொழுதுதான் அந்த வீடு வாசனை வீசுகிற வீடாய் மாறும். அப்பொழுதுதான் அந்த வீட்டுல பலத்தை காற்று அபிஷேகங்கள், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உள்ள வரும். சரிங்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3:16 படிங்க. 16 வேகமா படிங்க. தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், இப்ப பாருங்களேன், தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும். தேவனுடைய ஆவி யாருக்குள்ள வாசமா இருக்கிறாங்களா? உங்களுக்கு நல்ல படி யாருக்குள்ள வாசமா இருக்கிறதா? யாருக்குள்ள? எங்களுக்குள்ள. என்ன நீங்க பார்த்து சொன்னீங்க, எனக்குள்ள இருக்குது. நான் இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய ஆவி யாருக்குள்ள வாசமா இருக்கு? நல்லா பாருங்க, யாருக்குள்ள வாசமா இருக்கு? எனக்குள்ள வாசமா இருக்குது, உங்களுக்குள்ள வாசமா இருக்கு. படிங்க சிஸ்டர். உங்களுக்குள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் தெரியாதா? உங்களுக்கு திட்டாத ஒரு ஆக்சுவலா நம்ம தமிழ் அழகா படிக்கிறோம். உங்களுக்கு கர்த்தருடைய ஆவி இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? தெரியாதா உங்களுக்கு? அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்புறம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை that's a whole point. ஒருவன்
தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நல்லா கேட்டுக்கங்க. யார் கெடுப்பாரா? யார் கெடுப்பா? பிசாசு வந்து கெடுக்க மாட்டான், மனுஷன் வந்து கெடுக்க மாட்டான். யார் வருவா? நோட் த பாயிண்ட் ப்ளீஸ். யார் கெடுப்பா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்புறம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. வெச்சாருக்காங்க ஒரு ஆப்பம் எல்லாருக்கும். கடைசியா ஆலயம் சொன்னாரு, கெடுப்பேன்றாரு, அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லிட்டாரு? அப்ப அந்த ஆலயம் முன்னாடில இருந்து சொல்ற சிஸ்டர் பாருங்க. இப்ப ஆலயம்ங்கிறது யாரு? நீங்களே அந்த ஆலயம். சிஸ்டர் நீங்க ரெடியா இருங்க, நான் சொல்லும் போது நீங்க படிக்கிறீங்க. நான் சொல்ல போது ஓகேவா? யார் ஆலயம்? இப்போ நான் தான் ஆலயம். யார் ஆலயம்? சொல்லுங்க. தமிழ் தானங்க பேசுறேன். யார் ஆலயம்? நான் தான் ஆலயம். இப்ப அவங்க சொல்லும் போது நான் தான் சொல்லணும். ஓகேவா சிஸ்டர்? ரெடி சிஸ்டர்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை நான் தான். அப்புறம் அவனை தேவன் கெடுப்பார். நான் தான். தேவனுடைய ஆலயம் நான் தான் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஆமா நான் தான். இப்ப தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? நீங்க தான் ஆலயம். உங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க தான் வீடு. தேவன் தங்குகிற வீடு நீங்க தான். யாரு? இந்த வீடு ஃபர்ஸ்ட் வீடு. இந்த வீடு நல்லா இருந்தாதான் இந்த உலகத்துல நீங்க வடிவமைச்சிருக்க வீடு. அது ஓலை வீடு. ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்களா? லீஸ்டா ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வச்சு வீடு கூட கட்டினதை கூட நான் பார்த்துருக்கேன். அந்த வீடா கூட இருக்கட்டவங்க, அந்த வீட்டில் தேவன் இருந்தால் மட்டும்தான். அது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் உங்க வீடு, மனசுல இருக்கிற வீடு. நீங்களே அந்த ஆலயம். அந்த வீடு சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க எவ்வளவு வேணா பணம் வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா சம்பாதிச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய பதவியில வச்சுக்கோங்க, நீங்க ஊழியம் கூட எவ்வளவு வேணா பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி டிவியில கூட போய் தூவி கூட கத்துங்க. அதெல்லாம் ஒன்றும் மதிக்க மாட்டாரு. ஆண்டவர் தெரியாதுன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. யாரையா? ஆமாவாமா நீ ஷமிலா நீ என் ஊழியம் செஞ்சா தெரியவே அனுப்பிச்சு விட்டுருவாரு. அவருக்கு விரோதமாய் நம்ம இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது, அந்த ஆலயத்தை நம்ம இருக்கும் பொழுது. ஆனா அதே நேரத்தில் பிரியமான தேவசபை மக்களே, நீங்கள் இத்தனை வசனம் தெரிந்த நீங்க மற்றவர்கள் வாழ்க்கை கெடுப்பதற்கு எந்த டைமே காரணமாயிடாதீங்க. யாராவது ஒருவர் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என் வாழ்க்கை பண்றாங்கன்ட்டு யாராவது கண்ணீர் விட்டாங்க, நம்ம கதை காலி. மிரட்டலாம் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டம் நடக்கும்போது யார்கிட்ட போய் எழுதுவீங்க? அதே ஆண்டவர் தானே. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. யார்கிட்ட பட்சபாதம் இல்லை? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இன்னைக்கும் நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துல பெண்களை பேச வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, என்ன ஏது கூட பத்தி தெரியாம அவர் அண்ணா சொன்னாங்க வார்த்தை கேட்டிருக்காங்க. சில இடங்கள் நடக்குது, நாங்க பாக்குறோம். இன்ன வரைக்கும் டிவியில பேசும்போது லேஸ்லாம் பேசலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய ஊழிய செய்தி யார் என்ன செய்யலாங்க? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார். இந்த சத்தியத்தை நீங்க நம்புறீங்களா தான் யார் வேணாலும் போய் கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லலாம். எந்த குறையும் இல்லை. You are all free to do the ministry of God. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தடையே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. மற்றவருடைய வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது. நான் போயிட்டு பாஸ்டர் பத்தி தப்பா பேசக்கூடாது. இந்த பாஸ்டர் ஊழியம் நல்லா இல்லைங்க, அது சரியில்லைங்க அப்படி நான் சொல்றதுக்கு இல்லை. பாஸ்டர் யாரை பத்தி பேச மாட்டாங்க, என்ன பத்தி என்ன குறையா நான் சொல்லிக்கிறேன். அவங்க டீம் நல்லா பேசுறாங்க, நான் நல்லா பேசுறேங்க. நான் தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் மிக மிக முக்கியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நான் டெய்லி 30 செகண்ட் பேசணும்னு நினைக்கிறேன் இல்லையா? நெகட்டிவாவே பேச மாட்டேன். நெகட்டிவாவே இருக்கிற விஷயங்களை பாசிட்டிவா கொண்டு வந்து நான் பேசுறேன். கடைசியா முடிக்கும் பொழுது எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் தான், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, காட் பிளஸ் யூ சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு போய் வீட்டுக்கு போய் பாருங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, காட் பிளஸ் யூ. கவலைப்படுறதுக்கு 1000 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பாப்பா தொடங்கி லாஸ்ட்ல இருக்குங்க எல்லா வரைக்குமே கவலை இருக்குது. கவலை அந்த மனுஷன் யாராச்சும் இருக்காங்களா? ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, ஒரு முழை கூட உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது போன்றாரு. ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? நீ கவலைப்பட்டு உட்காந்தீங்கன்னா அது மேல பூ வாங்கி ஒரு முழமாச்சு கட்டி வச்சுட்டு போகலாம். அதுதான் உண்மை. யாரும் வைக்கல, யாரும் சொல்ற ஒரு ரிலேட்டிவ் சொல்றேன். ஸோ கவலைப்படுறதுல ஒண்ணுமே இல்லை. கவலை இருந்தா ஒண்ணு படலாம். ஆண்டோடைய பாதத்தில் படுற மாதிரி நீங்க ஜெபிக்கலாம். அண்ணால் போல அவருடைய பாதத்தில் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை, ஒருவேளை தேவன் உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்காருன்னு சொன்னா அதை வச்சு கௌரவம் பண்ணிக்க வேண்டாம், பெருமைப்பட்டுக்கோ வேண்டாம்.
உன்னுடைய வேலையை குறிச்சும் பெருமைப்படாத, உன்னுடைய படிப்பை குறிச்சும் பெருமைப்படாத. கர்த்தருடைய கிருபை நான் நல்லாவே படிச்சிருக்கேன், நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நான் ஒரு 5 டிகிரி முடிச்சு வச்சிருக்கேன். நான் இப்போ சொல்றதெல்லாம் கூட இல்லை, அதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை, அதெல்லாம் எனக்கு இல்லை. ஆண்டவருக்காக எனக்கு பைபிள் எடுத்து நீங்களாம் வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது. நான் வேலை செய்ததெல்லாம் எனக்கு பெருமையாக இல்லை. இந்த டிவியில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நிறைய பேர் சாட்சி எனக்கு எழுதி அனுப்புவாங்க, எங்களுடைய அஃபிஷியல் மொபைலுக்கு அனுப்புவாங்க. சிஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு தொட்டது, எனக்கு நல்லா இருந்ததுலாம் சொல்லி கேட்கும் போதுலாம் அப்போ தான் சந்தோஷம். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு உங்கள் வீட்டில் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கான நல்ல பங்கை தெரிஞ்சுக்கங்க, கெட்ட பங்கை தெரிஞ்சு கொள்ளாதீங்க. நல்லது கெட்டது என்ற அறிவை தேவன் கொடுத்தார். அன்னைக்கே ஆதாம் ஏவாளுக்கே சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கொடுத்தார். இன்றைக்கும் நம்ம இடத்துல நன்மை தீமை அறியத்தக்க எல்லா காரியங்களும் இருக்குது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எல்லாவற்றையும் சொல்லிட்டு பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 1 இருக்கும். எல்லாவற்றையும் சொல்லிட்டு பாருங்கள். இன்னைக்கு நான் பேசினாலும் நம்பிடக்கூடாது. இன்னைக்கு என்ன வார்த்தை சிஸ்டர் பேசுவாங்க, எதை பத்தி பேசினாங்க, எந்த சத்தியத்தை பேசினாங்க, எந்த அதிகாரத்தை பேஸ் பண்ணி பேசினாங்க, எதுக்காக இவங்க அந்நிய பாஷை பேசினாங்க, அந்த அந்நிய பாஷை எனக்கு என்ன செஞ்சது, அவங்க பேசுனது எனக்கு எப்படி இருந்தது, கொஸ்டின் கேளுங்க. உள்ளுக்குள்ள போய் கேளுங்க, ஜெபத்துல போய் கேளுங்க, இந்த பேச வார்த்தை எனக்கு என்ன பலன் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு ஞானம் அதிகமாக ஊற்றப்படும். கேள்விகள் கேட்க கேட்க ஆண்டவருடைய கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்பேன், அதையே நாடுகள். உங்களுடைய ஆலயத்தில் உள்ள காரியங்களை ஆராய்ச்சி செய்யுது. இன்றைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வீட்டை கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட வீடு 2. ஒன்று உங்கள் உள்ளமாக்கிய வீடு, 2 உண்மையாகவே நீங்கள் தங்கி கொண்டிருக்கிற வீடு. அந்த வீடு இன்றைக்கு அதே 1 சாமுவேல் நீங்கள் 2 சாமுவேல் நீங்கள் லாஸ்ட்டாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 18ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். லாஸ்ட்டை முடிக்க போகிறதுனால எனக்கு நேரம் முடிஞ்சது. படிங்க 18, 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இது வரைக்கும் உங்களை கொண்டு வந்ததுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நானும் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நான் என்ன ஆண்டவரே, ஆடு மேய்ச்சி நான் அரசமா உட்காந்து அரண்மனையில் உட்காந்துருக்கேன். நான் ஏமாத்திரம். எனக்கு இன்னைக்கு ரோடு தான் எனக்கு வீடு. ஆடு மேய்க்கிற தண்ணியில தான் நானும் தண்ணி குடிப்பேன். அது பக்கத்தில் புல் மேய்ச்சி தான் நான் எனக்கு கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிடுவேன். இன்னைக்கு பார்த்தா எனக்கு டைனிங் டேபிள் இருக்கு, இன்னைக்கு பார்த்தா குஷன் சேர்ந்துங்க. நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, படிப்பே இல்லாத ஆளு. இன்றைக்கு நம்மையும் தேவன் அப்படி சொல்கிற நாட்களாக நிச்சயமாக உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அதுல 27ஆம் வசனத்தை சொல்லியிருப்பாரு, உமது அடியாரின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இன்றைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கிற வீடுங்க? அறிக்கையை சொல்லுங்க. இனி என் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க. இனி என் வீடு எப்படி இருக்கும்? இனி என் வீடு எப்படி இருக்கும்? என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். அறிக்கையை சொன்னீங்கன்னா ஆண்டவர் கேட்டு அப்படியே செய்வார். என் வீடு ஜெப வீடாக இருக்கும். என் வீடு பரிமள தைலம் வீசுகிற வீடாக இருக்கும். என்னுடைய வீடு அபிஷேகத்தின் வீடாக இருக்கும். என் வீடு ஆசீர்வதிக்க வீடாக இருக்கும். என் வீடு தேவன் கையில் கொடுக்கப்பட்ட வீடாக இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா.